பெரி பெரி பார்பிக்யூ ரொம்ப ஸ்பைசியான பார்பிக்யூ. அந்த பார்பிக்யூ வந்து இந்த அரஃபாஸ் 50 கிராம் மசாலில் எவ்வளோ ஈஸியாக குக் பண்ண முடியுங்கிற வீடியோவை இதை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து பெரி பெரி பார்பிக்யூ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்முடைய அரஃபாஸ் மசாலா பெரி பெரி மசாலா வந்து 1 kgக்கு வந்து 50 கிராம் யூஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த பார்பிக்யூ. பெரியவங்க அந்த ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம எப்பவும் போகிற ப்ராசஸ் தான். ஜிஞ்சர் கார்லிக் வந்து 40 கிராம், கார்டு ரெகுலராக 50 கிராம் நம்ம யூஸ் பண்ணுறது. நம்முடைய ரெகுலராக மிக்ஸ் பண்ணுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் மிக்சிங்க்கு மட்டும். பெரி பெரி மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா அந்த ஸ்பைசியோட காரத்தன்மை வந்து நமக்கு அப்படியே மூக்கில் ஏறும். அவ்வளோ காரமுள்ள ஒரு பார்பிக்யூ இது. ஜஸ்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை கிலோ சிக்கனாக இருந்தாலும் சரி, ஒரு 10 கிலோ சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட முடியும். சிக்கன் ரெடினா இங்கே மசாலாவும் ரெடி. அந்த மாதிரி ஈஸி மெத்தட். பெரி பெரி மசாலா வந்து இது லைட் கலர் தான் வரும். ஏன்னா அது நல்ல ஒரு ஸ்பைசி தன்மை இருக்கிறதுனால. இந்த பெரி பெரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசி சாப்பிட்ற அந்த யங்கர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஃபுட்டாக இருக்கும் இது. நீங்கள் வந்து எப்போ தேவையோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் அதிகமாக மசாலா வந்து மாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக தான் ரெடி பண்ணுவேன், கொஞ்சம் பண்ண முடியாது அப்படின்னு. இது அப்படி இல்லை. உங்கள்கிட்ட கையில் மசாலா இருந்துச்சுன்னா 1 kg பேக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50 கிராம் எடுத்திங்கன்னா ஒரு கோழிக்கு போட்டுக்கலாம். 100 கிராம் எடுத்திங்கன்னா 2 கோழி போட்டுக்கலாம். ஈஸி மெத்தட். அவ்வளோதான். பெரி பெரி பார்பிக்யூ ரெடி. உடைய பெரி பெரி பார்பிக்யூ ரெடி. பெரி பெரி பார்பிக்யூ நல்ல ஃப்ளோவில் ஃபஸ்ட் கிளாஸாக பாயில் ஆகி வந்திருக்குது நம்ம பெரி பெரி பார்பிக்யூ. இதில் மசாலாவில் நம்ம பேலன்ஸில் போட்ட டிக்காவும் ரெடியாக இருக்குது. இது பெரி பெரி பார்பிக்யூவில் நம்ம பெரி பெரி டிக்கான்னு கூடி கொடுக்கலாம். இந்த மசாலா பேலன்ஸ் மசாலா போட்டது. இதுலேயே வந்து நீங்கள் தங்கடி கபாப் மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் பெரி பெரி தங்கடி கபாப்னு கொடுக்கலாம் நீங்கள்.